ஊதியக்குழு வரும்போது மாறும்போதும் நாம் முன்னின்று அந்த ஊதியக்குழு அறிக்கை வருவதற்கு முன்பாகவே நாம் போராட்டங்களை அறிவித்து அந்த என்னென்ன யூஜிசி ரெக்கமெண்ட் பண்றாங்க அதை அப்படியே இன் டோட்டலா தமிழ்நாடு அரசிடமிருந்த ஆணைகளை பெற்று நாம் இந்த நிலையில் சம்பளத்தை பெற்றுக் கொண்டிருக்கிறோம். இப்போ இந்த சம்பளத்துக்கு தான் மிகப்பெரிய கேள்வி. இந்த சம்பளம் நமக்கு கிடைக்குமா? பென்ஷன் வாங்கிக்கிறோம், இப்ப அந்த பென்ஷன் இல்லாம போயிடுச்சு. இந்த பென்ஷன் இல்லாம போனதே மிகப்பெரிய இழப்பு. இன்றைக்கு எல்லாம் ரிட்டையர் ஆகிட்டு நாங்கெல்லாம் உட்கார்ந்துட்டு நல்ல நிலையில இருக்கிறோம், மகிழ்ச்சியாக இருக்கிறோம்னா அந்த பென்ஷன் மட்டும்தான். அந்த பென்ஷனும் இல்லை என்ற நிலையிலே நாம் அந்த பென்ஷனுக்காக மட்டுமே கடந்த காலங்களில் மிகப்பெரிய போராட்டங்கள் நடத்தியிருக்க வேண்டும். இந்த அரசாங்கத்தினுடைய வாக்குறுதிகளை நம்பி, பொய்யான வாக்குறுதிகளை நம்பி நாங்கள் அமல்படுத்துறோம். எதிர்கட்சியாக இருக்கும் பொழுது இதே அரசு எதிர்கட்சியாக இருக்கும் பொழுது நம்மளெல்லாம் அழைத்து நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் பழைய ஓய்வூதிய திட்டத்தை அமல்படுத்துவோம் என்று கூறிய இதே முதல்வர் தான் இன்று ஆட்சிக்கு வந்து ஒரு டேர்ம் 5 ஆண்டுகள் முடிக்க போகிறார். இன்று வரை அதை அமல்படுத்தவில்லை. அப்ப நம்ம அதற்கே வந்து மிகப்பெரிய போராட்டத்தை பேச்சை நம்பி போராட்டத்தை ஒத்திவைக்காமல் போராட்டத்தை நடத்தி அந்த ஓல்டு பென்ஷன் ஸ்கீமை நாம பெற்றிருந்தோமானால் இந்த நிலையெல்லாம் வந்திருக்காது. ஒரு விஷயத்துல நாம விட்டு கொடுத்தோம்னா அடுத்து என்னன்னு பார்த்துட்டே இருப்பாங்க. அந்த காலத்துல எல்லாம் சொல்லுவாங்க, மூத்த பேராசிரியர் சொல்லுவாங்க, ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் வந்து ஒரு பொது பிரச்சனைக்காக ஒரு முக்கியமான இஷ்யூக்காக ஸ்ட்ரைக் பண்ணாங்கன்னா அங்க போய் மாணவர்களை தடுக்காதீர்கள், அவங்க ஸ்ட்ரைக் பண்ணட்டும், அவங்க வந்து போராட்டம் பண்ணட்டும். மாணவர்களை எந்த நேரத்திலும் அந்த போராட்டம் உடனடியாக வைத்திருக்க வேண்டும். அப்பதான் பொது பிரச்சனைகள் என்று வரும்பொழுதும் ஆசிரியர்கள் பிரச்சனை என்று வரும்பொழுது மாணவர்களும் சேர்ந்து போராடும் போதுதான் நமக்கு போராட்டத்தில் வெற்றி கிடைக்கும் சொல்லுவாங்க. அப்ப அந்த அளவுக்கு நாம் மட்டுமல்லாமல் ஆசிரியர்கள் மாணவர்கள் இணைந்து இந்த பிரச்சனைக்காக குரல் கொடுத்து மிகப்பெரிய வலிமையான ஒரு போராட்டத்தை நடத்தியிருக்க வேண்டும். அதற்கான ஒரு தயாரிப்பு கூட்டம் தான் இது போன்ற அரங்கு கூட்டங்கள் தான். ஆனால் உறுப்பினர்களே பயப்படக்கூடிய நிலையில் நாம் இருக்கிறோம் என்றால் அது மிகப்பெரிய ஒரு சங்கத்திற்கான ஒரு இழப்பு தான். நாம நினைக்கிறோம் இது யாராவது போராடுவாங்க, எப்படி இருக்கிறாங்க, ஆபீஸ் மேனேஜர்ஸ் இருக்கிறாங்க, சரவணன் இருக்கிறாரு, ராஜா இருக்கிறாரு, அவங்க பார்த்துக்குவாங்க, அவங்களுக்கு வழிகாட்டுறதுக்கு குமார் சார் இருக்காரு, இளங்கோ சார், சுரேஷ் சார்லாம் இருக்கிறாங்க, அவங்க பார்த்துக்குவாங்க. நம்ம நிம்மதியா வீட்டில் உட்காந்துட்டு சண்டே நல்லா ஒரு பிரியாணி சாப்பிட்டு ரெஸ்ட் எடுக்கலாம் அப்படின்லாம் இருக்கிறாங்க. தயவு செய்து அது போல நினைக்க வேண்டாம். யாரோ போராடி அந்த சுகத்தை, அந்த இன்பத்தை, அந்த பலனை நாம் அனுபவிக்கிறோம் என்றால் அதற்கு பொருளே வேற. அதனால தயவு செய்து போராட்ட களத்திற்கு வராமல் இது போன்ற இது மிகப்பெரிய